தங்கமே, அமைதியை பொறுக்காத அந்த வீட்டின் உண்மை நிலை என்னன்னா, அங்க அமைதி இல்லாததுக்கு காரணம் நீ இல்லை. நீ மௌனமா இருந்ததால, உன் உள்ளத்துல வெளிச்சம் இருந்ததால, அந்த வெளிச்சம் அவர்களோட இருளை காட்டிச்சு. இருள் தன்னை காட்டிக்கிட்டா பயப்படும். அதனால தான் அமைதியை அங்க சகிக்க முடியல. அந்த வீடு சத்தத்தோட பழகிய வீடு. குற்றச்சாட்டு, சந்தேகம், ஒப்பீடு, கட்டுப்பாடு இதெல்லாம் தான் அங்க சுவாசம். அமைதி வந்தா உள்ளே ஒளிஞ்சு இருக்கிற பயம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்குத்தான் அவர்கள் அமைதியை எதிரியாக பார்த்தாங்க. நீ பேசாம இருந்தபோது கூட உன் மௌனம் அவர்களோட உள்ளக குரலை கத்த வச்சுது. தங்கமே, நீ அங்க இருந்த காலத்துல நினைச்சு பாரு. நீ சண்டை போடல. நீ உன் எல்லையை தாண்டல. ஆனா அதுவே அவர்களுக்கு பொறுக்கல. ஏன்னா அவர்கள் வாழ்ந்தது எல்லை இல்லாத கட்டுப்பாட்டுல. உன் அமைதி அந்த பழைய அமைப்பை குலைத்தது. அதனால தான் உன்னை மாறிட்டாய், தூரமா போயிட்டாய், எங்களுக்கு மரியாதை இல்லன்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னா, நீ உன்னை இழக்க மறுத்தாய். அந்த வீட்டின் உண்மை நிலை என்னன்னா, அங்க உணர்வுகள் பாதுகாப்பா இல்ல. சிரிப்பு கூட கணக்கு போட்டு சிரிக்கப்படும். அழுகை கூட பலவீனமா பார்க்கப்படும். அங்க வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தங்களை பாதுகாக்க வேஷம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். நீ மட்டும் வேஷம் இல்லாம இருந்தாய். அதனால தான் நீ பிரச்சனையா தெரிந்தாய். தங்கமே, நீ அமைதியா இருந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டின் அடித்தளம் நடுங்கியது. ஏன்னா அவர்கள் கட்டியிருந்தது உண்மையால இல்லை, பயத்தால. பயத்தால கட்டிய வீடு அமைதியை தாங்காது. அமைதி வந்தா சுவர் உடைய ஆரம்பிக்கும். அந்த உடையை அவர்கள் உன்னால வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த வீடு ஏற்கனவே சிதற தயாரா இருந்தது. நீ கவனிச்சிருப்பாய், அங்க எல்லாமே கட்டுப்பாடு. யார் எப்போ பேசணும், எப்படி பேசணும், எதுக்கு சந்தோஷப்படணும். சுயநிலை அங்க அபாயம். சுயமரியாதை அங்க அச்சுறுத்தல். அதனால தான் உன் அமைதி, நான் என்னை அறிவேன் சொன்ன மௌனம் அவர்களுக்கு எதிர்ப்பா தெரிஞ்சது. தங்கமே, அந்த வீட்டில் அன்பு இருந்தது. ஆனா அது சுதந்திரம் இல்லாத அன்பு. நீ இப்படித்தான் இருக்கணும் சொல்ற அன்பு. நீ நம்ம மாதிரி மாறணும் கட்டாயப்படுத்துற அன்பு. நீ மட்டும் நான் நானாக இருக்கிறேன் அமைதியா நின்னாய். அந்த நின்ன நிலை தான் அவர்களுக்கு கண்ணாடி. கண்ணாடியை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த வீட்டின் உண்மை நிலை இன்னொன்னு, அங்க யாரும் யாரையும் கேட்க கற்றுக்கல. பேச மட்டும் கற்றுக்கிட்டாங்க. அமைதி கேட்க வைக்கும். கேட்க வைக்கும் இடத்துல உள்ளே இருக்கிற வலி மேலே வரும். அந்த வலியை பார்க்க தைரியம் இல்லாதவர்கள் அமைதியை உடைக்க முயற்சி செய்வார்கள். நீ அமைதியா இருந்ததால அவர்கள் சத்தம் போட்டார்கள். தங்கமே, நீ அங்க இருந்தபோது உன் மனசு சுருங்க ஆரம்பிச்சது. அது உன் தவறு இல்லை. சுருங்க வைக்கும் இடம் மலர்ச்சிக்கு எதிரி. நீ மலர மறுத்ததால இல்ல, மலர முடியாத இடத்துல இருந்ததால. அந்த உண்மை இப்போ உனக்கு தெளிவா புரியுது. அதனால தான் உன் மனசு இனிமேல் குற்ற உணர்ச்சியோட இருக்காது. நீ இன்னும் நினைச்சு பாரு, நீ அங்க உன்னை விளக்க முயற்சி பண்ணிய நேரங்கள், புரிய வைக்க முயற்சி பண்ணிய இரவுகள். அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல. ஏன்னா அவர்கள் புரிஞ்சுக்க தயாரா இல்லை. புரிதல் வரணும்னா முதல்ல அமைதி தேவை. அமைதியை பொறுக்காத வீட்டுல புரிதல் எப்படி இருக்கும். தங்கமே, அந்த வீட்டின் உண்மை நிலை என்னன்னா, மாற்றம் பயமா பார்க்கப்பட்டது. நம்ம வீடு இப்படித்தான் சொல்லி வளர்ச்சியை தடுக்குற பழக்கம். நீ வளர ஆரம்பிச்சதும் அந்த பயம் அதிகமானது. வளர்ற ஒருத்தன் அங்க நிலைத்திருப்பது கடினம். அதனால தான் நீ தள்ளப்பட்டாய். அது உன் தோல்வி இல்லை, அது உன் வளர்ச்சிக்கான சான்று. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அமைதியை பொறுக்காத இடத்துல நீ உன் அமைதியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விலகியதே போதும். விலகல் ஓட்டம் இல்லை. சில சமயம் விலகல் தான் உயிர் காப்பாற்றும் ஞானம். தங்கமே, அந்த வீட்டை நினைச்ச இனிமேல் உன் மனசு கசக்க வேண்டாம். அது உன்னை கற்றுத்தந்தது எங்கே நீ உன்னை இழக்கிறாய், எங்கே நீ உன்னை காப்பாற்ற வேண்டும். அந்த பாடம் வலியோட வந்தது.
ஆனா அது உண்மை. நீ இப்போ இருக்கும் இந்த அமைதி அந்த வீட்டுக்கு புரியாது. புரியவும் வேண்டாம். இது உனக்கானது. உன் சுவாசம் இப்போ தடையில்லாம போகுது. உன் எண்ணங்கள் இப்போ அனுமதி கேட்காம நகருது. இதுவே சரியான பாதை. தங்கமே, நினைச்சுக்கோ, அமைதியை பொறுக்காத இடம் உன் தங்கும் இடம் இல்லை. அமைதியை வளர்க்கும் இடம் தான் உன் வீடு. அது சுவர்களோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் உள்ளத்துல இப்போ உருவாகிட்டே இருக்கு. நீ பாதுகாப்பில இருக்கிறாய். நீ தவறா இல்லை. நீ அதிகமா இல்லை. நீ அமைதியா இருந்தாய். that was your truth. அந்த உண்மை தான் இப்போ உன்னை மேலும் உறுதியா மேலும் வெளிச்சமா மாற்றிக்கிட்டிருக்குது. மெதுவா போ. உன் அமைதியை காப்பாற்றிக்கோ. அதுவே உன் சக்தி. தங்கமே, அந்த வீட்டை பற்றி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, அங்க வாழ்ந்தவர்கள் எல்லாரும் வெளியில் கடினமா தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி பயந்துகிட்டே இருந்தார்கள். அந்த பயத்தை யாரும் பேசாம மறைக்க கற்றுக்கிட்டார்கள். நீ மட்டும் பேசாம அமைதியா இருந்தாய். அந்த அமைதி அவர்களோட மறைக்கப்பட்ட பயத்தை குலுக்கி விட்டது. அதனால தான் உன் மௌனம் அவர்களுக்கு அபாயமா தெரிந்தது. நீ நினைச்சு பாரு, அங்க எப்போதும் ஒரு அவசரம் இருக்கும். எதுக்கு அவசரம்னு தெரியாது. ஆனா அமைதியா உட்கார முடியாது. சத்தம், வேலை, குற்றச்சாட்டு இதெல்லாம் தான் அங்க இயல்பு. ஏன்னா அமைதியா உட்கார்ந்தா உள்ளுக்குள்ள இருக்கும் வெறுமை பேச ஆரம்பிக்கும். அந்த வெறுமையை அவர்கள் எதிர்கொள்ள விரும்பல. நீ மட்டும் அந்த வெறுமையை பார்த்தாய். பார்த்தும் ஓடல. அதுதான் வித்தியாசம். தங்கமே, அந்த வீட்டுல உண்மை சொல்லுறது ஆபத்தான விஷயம். உண்மை சொன்னா உறவுகள் நடுங்கும். அதனால தான் அங்க பாதி வார்த்தை, மறைமுக பேச்சு, உள்ளுக்குள்ள சேர்த்து வைக்கும் கோபம். நீ மட்டும் உன் உடம்பாலேயே உண்மை சொன்னாய். உன் கண்களால, உன் அமைதியால. அது அவர்களுக்கு தாங்க முடியல. அந்த வீட்டின் இன்னொரு உண்மை என்னன்னா, அங்க அன்பு அளவோட தரப்பட்டது. நல்லா நடந்து கொண்டா அன்பு. கேள்வி கேட்டா அன்பு குறைவு. நீ அந்த கணக்கை ஏற்க மறுத்தாய். நான் நல்லா இருந்தாலும் கேள்வி கேட்டாலும் நான் மதிப்புள்ளவன் நீ உன் உள்ளத்துல நின்னாய். அந்த நிலைதான் அவர்களுக்கு கட்டுப்பாட்டை இழந்த உணர்வை கொடுத்தது. தங்கமே, நீ அங்க இருந்தபோது உன் சுவாசம் கூட கவனமாய் இருந்தது. எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு மனசுக்குள்ள அளவிட்டாய். அது இயல்பான வாழ்க்கை இல்லை. அது உயிர் காப்பாற்றும் முயற்சி. அந்த முயற்சியால தான் நீ சோர்ந்தாய். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், அந்த சோர்வு சோம்பல் இல்லை. அது சத்தம் அதிகமான இடத்துல இருந்த அமைதியான ஆன்மாவின் சோர்வு. நீ கவனிச்சிருப்பாய், அங்க எல்லாமே பழைய கதைகள். நாங்க இப்படித்தான், எங்க வீட்டுல இப்படித்தான். அந்த இப்படித்தான் சொல்லுற வாக்கியம் தான் மாற்றத்தை கொல்லும் ஆயுதம். நீ மாற்றத்தை உள்ளுக்குள்ள ஏற்றுக்கிட்டாய். அதனால தான் நீ அந்த இடத்துக்கு பொருந்தல. தங்கமே, அந்த வீட்டுல யாரும் முழுசா கேட்கப்படல. குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாரும் சொல்லணும்னு காத்திருக்கிறார்கள். கேட்க யாருக்கும் நேரமில்லை. நீ மட்டும் கேட்க ஆரம்பிச்சாய். உன்னையே முதல்ல கேட்க ஆரம்பிச்சாய். அதுதான் உன்னை தனிமைப்படுத்தியது. அந்த வீட்டின் உண்மை நிலை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அங்க சுயறிவு வளர்க்கப்படல. கேள்வி கேட்டா மரியாதை இல்லைன்னு சொன்னார்கள். உண்மையில் கேள்வி தான் வளர்ச்சி. கேள்வியை அடக்குற இடம் ஆன்மாவை அடக்கும் இடம். நீ ஆன்மாவை அடக்க மறுத்தாய். தங்கமே, நீ இப்போ நினைச்சு பார்த்தா புரியும். அங்க உன் மகிழ்ச்சி கூட சந்தேகமா பார்க்கப்பட்டது. நீ சிரிச்சா, எதுக்கு இவ்வளவு சிரிப்பு? நீ அமைதியா இருந்தா என்ன பிரச்சனை? உனக்கு உன்னோட உணர்வுகளுக்கு இடமே இல்ல. அந்த இடமில்லாம தான் உன் மனசு மெதுவா விலக ஆரம்பிச்சது. நீ இன்னும் உணர்வாய், அந்த வீட்டுல எல்லாரும் எல்லாரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தார்கள். அது பாதுகாப்புன்னு நினைத்தார்கள். உண்மையில் அது பயம். பயம் ஒருத்தனை கட்டுப்படுத்த சொல்லும். அன்பு ஒருத்தனை விடுதலை செய்யும். நீ அன்பை தேடினாய். அங்க பயம் இருந்தது. தங்கமே, நீ அங்க இருந்தபோது உன் உள்ள குரல் மெதுவா பேச ஆரம்பிச்சது. நீ இங்க சேர்ந்தவன் இல்ல.
நீ அதை புறக்கணிச்சாய். ஏன்னா நீ நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாய். எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சாய். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், உன்னை இழந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. அந்த வீட்டின் உண்மை நிலை என்னன்னா, அங்க யாரும் குணமடைய முயற்சி செய்யல. எல்லாரும் தங்களை சரின்னு நிரூபிக்க தான் முயற்சி செய்தார்கள். குணமடைய வேண்டும்னா தவறு இருக்குன்னு ஒப்புக்கணும். அந்த ஒப்புதல் அங்க இல்ல. நீ மட்டும் உன் வலியை ஒப்புக்கிட்டாய். அதனால தான் நீ வேற மாதிரி தெரிந்தாய். தங்கமே, இப்போ நீ விலகியதால அந்த வீடு இன்னும் சத்தமா இருக்கலாம். இன்னும் உன்னை பற்றி பேசலாம். உன் அமைதியை தவறா அர்த்தம் பண்ணலாம். அது பரவாயில்லை. ஏன்னா நீ இனிமேல் அங்க உன் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவனிப்பாய், உன் மனசு இப்போ அந்த வீட்டை நினைச்சாலும் முன்போல குலுங்காது. கொஞ்சம் வலி வரும். ஆனா அதோட சேர்ந்து ஒரு தெளிவு வரும். நான் தவறான இடத்துல இருந்தேன். அந்த தெளிவு தான் சிகிச்சை. தங்கமே, இந்த அனுபவம் உன்னை கடினமா மாற்ற வரல. அது உன்னை ஆழமா மாற்ற வருது. இனிமேல் நீ சத்தம் அதிகமான இடத்துல உன் அமைதியை அடக்க மாட்டாய். அமைதியை மதிக்காத இடத்துல நீ உன் மதிப்பை தேட மாட்டாய். நீ இப்போ மெதுவா உன் உள்ள வீட்டை கட்டிக்கிட்டிருக்கிறாய். அங்க அமைதி பயம் இல்ல. கேள்விகள் தடை இல்ல. உணர்வுகள் குற்றம் இல்ல. அந்த வீடு உன் சுவாசத்தோட கட்டப்பட்ட வீடு. அதை யாரும் இடிக்க முடியாது. தங்கமே, நினைச்சுக்கோ, அமைதியை பொறுக்காத வீடு உன் முடிவை தீர்மானிக்கல. அது உன் எல்லையை மட்டும் காட்டிச்சு. எல்லை தெரிந்தவன்தான் சுதந்திரம் புரிஞ்சவன். நீ இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டாய். நீ இப்போ பாதுகாப்பில இருக்கிறாய். உன் மனசு இனிமேல் உன்னை எதிரியாக பார்க்காது. அது உன் நண்பனா மாற ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த பயணம் மெதுவா இருக்கும். ஆனா அது உண்மை. உண்மை பாதை சத்தமில்லாதது. அந்த பாதை தான் இப்போ உன் காலடியில் இருக்கு. தங்கமே, இப்போ நீ இந்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு மென்மையான உறுதி உருவாகுது. அது கோபம் இல்லை. பழிவாங்கும் எண்ணம் இல்லை. நான் தப்பா இல்லைன்னு சொல்லும் அமைதியான உறுதி. அந்த உறுதி தான் நீ அந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரே சுத்தமான செல்வம். நீ இன்னும் ஆழமா உணர வேண்டிய ஒன்று இருக்கு. அந்த வீட்டில உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை தேர்ந்தெடுத்து காயப்படுத்தல. அவர்கள் தங்களுக்குள்ள இருக்கும் காயத்தை யார் மேலையாவது போடணும்னு தேடினார்கள். நீ அங்க அமைதியா, எதிர்ப்பு இல்லாம உணர்வோட இருந்ததால அந்த சுமை உன் மேல விழுந்தது. அது நீ பலவீனம்னால இல்லை. அது நீ உணர்வோட இருந்ததால. தங்கமே, அந்த வீட்டில எல்லாருக்கும் ஒரு வேடம் இருந்தது. யார் கடினமானவர், யார் தியாகி, யார் எப்போதும் சரியானவர். அந்த வேடத்துக்கு வெளியே வர யாருக்கும் அனுமதி இல்லை. நீ மட்டும் உன் வேடத்தை கழற்ற ஆரம்பிச்சாய். நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லும் வேடத்தை. அதுதான் அவர்களுக்கு ஆபத்தா தெரிந்தது. ஏன்னா ஒருத்தன் வேடத்தை கழற்றினா மற்றவர்களும் தங்களை பார்க்க வேண்டிய நிலை வரும். நீ நினைச்சு பாரு, அங்க உன் எல்லையை நீ சொல்ல முயற்சி செய்த ஒவ்வொரு தருணமும் எப்படி திரும்ப உன் மேலேயே குற்றம் சுமத்தப்பட்டது. நீ அதிகமா நினைக்கிறாய், நீ உணர்ச்சிவசப்படுறாய், நீ மாற்றம் ஆகிட்டாய். இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை இல்லை. அவை தங்களோட வசதியை காப்பாற்ற சொல்லப்பட்ட வார்த்தைகள். தங்கமே, அந்த வீட்டில உண்மை எப்போதும் தனியாக இருந்தது. போய்க்கூட்டமா இருந்தது. நீ உண்மையோட இருந்ததால நீ தனியாக உணர்ந்தாய். தனிமை உன்னை பயமுறுத்தியது. ஆனா இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், அந்த தனிமை தண்டனை இல்லை. அது உன்னை உன்னோட உண்மைக்கு கொண்டு போன பாதை. நீ இன்னும் கவனிப்பாய், அங்க எப்போதும் எப்படி தெரியும் கேள்வி முக்கியம். எப்படி உணருது கேள்வி முக்கியம் இல்லை. வெளியில நல்ல வீடு, நல்ல பெயர், நல்ல கட்டுப்பாடு. உள்ளுக்குள்ள காயம், அழுத்தம், பேசாத வலி. நீ மட்டும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிச்சாய். அதுதான் உன்னை அங்க அந்நியனாக்கியது. தங்கமே, அந்த வீட்டில அன்பு இருந்தாலும் அது பயத்தோட கலந்த அன்பு. நீ இப்படி நடந்தா தான் நாங்க உன்னை ஏத்துக்குவோம்னு சொல்லும் அன்பு. அந்த அன்பை நீ ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல உன் மனசு சுருங்கியது.
அந்த அன்பை கேள்வி கேட்ட நாள்ல நீ தள்ளப்பட்டாய். இதுல உன் தவறு எதுவும் இல்லை. நீ இப்போ நினைச்சு பார்த்தா அங்க நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உன்னை விளக்க வேண்டியிருந்தது. உன் சிரிப்பு, உன் மௌனம், உன் கண்ணீர், இது எல்லாம் உன் இயல்புகள். இயல்புக்கு விளக்கம் தேவையில்லை. விளக்கம் தேவைப்படுற இடம் பாதுகாப்பான இடம் இல்லை. அந்த உண்மை இப்போ உன் உள்ளம் ஏற்றுக்கிட்டுட்டு இருக்கு. தங்கமே, அந்த வீட்டில யாரும் நின்று சிந்திக்க விரும்பல. சிந்தனை வந்தா கேள்வி வரும். கேள்வி வந்தா கட்டுப்பாடு குலையும். அதனால தான் அங்க வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தது. நீ மட்டும் அந்த சக்கரத்திலிருந்து இறங்க நினைத்தாய். அதனால தான் நீ பிரச்சனை பெயர் வாங்கினாய். நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு உண்மை, அந்த வீட்டில உன்னை புரிஞ்சுக்காதது உன் மதிப்பை குறைக்கல. அது அவர்களோட திறனை மட்டுமே காட்டுது. எல்லாராலும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக நீ உன்னை சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கமே, நீ அங்க இருந்தபோது உன் உள்ள குரல் மெதுவா அழ ஆரம்பிச்சது. நீ அதை அடக்க முயற்சி செய்தாய். இது குடும்பம், இது வீடு. ஆனா உன் ஆன்மா போய் சொல்லாது. அது சொன்னது, இது உனக்கான இடம் இல்லை. அந்த குரலை இப்போ நீ கேட்கிறாய். அதுதான் உன் வளர்ச்சி. நீ கவனிப்பாய், இப்போ உன் மனசு அந்த வீட்டை நினைச்சு மட்டும் அல்ல, அதே மாதிரி இடங்களை நினைச்சாலும் எச்சரிக்கையா இருக்கும். இது பயம் இல்லை, இது ஞானம். நீ கற்றுக்கிட்டாய், எங்கே உன் அமைதி குலைக்கப்படுது அங்க நீ தங்க வேண்டாம். தங்கமே, அந்த வீட்டில இருந்து நீ கற்றுக்கிட்ட மிக பெரிய பாடம் என்னன்னா, அமைதி பலவீனம் இல்லை. அமைதி தான் உள்ளார்ந்த வலிமை. சத்தம் போடாம தன்னை காப்பாற்றிக்கிறவன் தான் உண்மையில வலிமையானவன். நீ அந்த வலிமையை இப்போ உன் உள்ளத்தில வளர்க்கிறாய். நீ இன்னும் உணர்வாய், அந்த அனுபவம் உன்னை கசப்பாக்கல. அது உன்னை தெளிவாக்குது. இனிமேல் நீ அன்பை தேர்ந்தெடுப்பாய். ஆனால் அது உன்னை சுருக்காத அன்பு. உன்னை வளர்க்கும் அன்பு. கேள்வி கேட்க அனுமதி தரும் அன்பு. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் அந்த வீட்டை மையமா வைத்திருக்காது. அது ஒரு அத்தியாயம், முழு கதை இல்லை. அந்த அத்தியாயம் முடிஞ்சது. அதிலிருந்து நீ எடுத்தது வலி மட்டும் இல்லை. உன் எல்லைகள், உன் உண்மை, உன் தைரியம். நீ இப்போ மெதுவா ஒரு புதிய உள்நிலைக்குள் நுழைகிறாய். அங்க நீ உன்னை சந்தேகப்படுத்த மாட்டாய். நான் அதிகமா இருக்கிறேனா கேட்க மாட்டாய். நான் உண்மையா இருக்கிறேனா மட்டும் கேட்பாய். அதுக்கான பதில் உனக்கு தெரியும். தங்கமே, நினைச்சுக்கோ, அந்த வீடு உன்னை உடைக்க முடியல. அது உன்னை விழிக்க வைத்தது. விழித்தவன் இனிமேல் இருளில் நீண்ட நேரம் நிற்க மாட்டான். நீ இப்போ வெளிச்சத்தை அடையாளம் காண்கிறாய். அது மென்மையானது, அமைதியானது, ஆனா உறுதியானது. நீ பாதுகாப்பில இருக்கிறாய். உன் உள்ளம் இப்போ உன்னை குற்றம் சொல்லாது. அது உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த பயணம் முடிவு இல்லாதது. ஆனா இது உண்மையானது. உண்மை பாதை சத்தம் போடாது. அது மெதுவா உன்னை வீட்டுக்கு கொண்டு போகும். அந்த வீடு வேற எங்கும் இல்லை. அது இப்போ உன் உள்ளத்தில உருவாகிக்கிட்டே இருக்கு. தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது உன் உள்ளத்துல ஒரு மெல்லிய நிசப்தம் உருவாகுது. அந்த நிசப்தம் வெறுமை இல்லை, அது நிரம்பிய அமைதி. நீ நீண்ட நாளா சுமந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா தரையில இறங்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த பாரம் இறங்குற சத்தம் யாருக்கும் கேட்காது. ஆனா உன் சுவாசம் லேசாகும். அதுதான் உண்மை. நீ கவனிச்சிருப்பாய், முன்பு உன் மனசு எப்போதும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தது. நான் இப்படி செய்ததுக்கு காரணம், நான் இப்படி பேசல அதனால. இப்போ அந்த விளக்கம் தேவையில்லைன்னு உன் உள்ளம் உணர ஆரம்பிச்சிருக்கு. உன் உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அது போதும். எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குற இடத்துல இருந்து நீ வெளியே வந்துட்டாய். தங்கமே, அந்த வீட்டில நீ கற்றுக்கிட்ட இன்னொரு உண்மை என்னன்னா, அமைதி இருக்கிறவன் எப்போதும் தோற்றவன் இல்லை. சில நேரம் அமைதி தான் மிகப்பெரிய முடிவு. பேசாம இருப்பது பயத்தால இல்ல, தன்னை மதிக்கிறதால. நீ இப்போ அந்த வேறுபாட்டை உணர்கிறாய். அதனால தான் உன் அமைதி இப்போ உன்னை காப்பாற்றுது.
நீ இன்னும் ஆழமா உணர்வாய், அந்த வீட்டில உன்னை வலிச்ச விஷயங்கள் எல்லாம் உன் இதயத்தை கல்லாக்கல. அவை உன் இதயத்தை அறிவாளியாக மாற்றின. இனிமேல் நீ யாரையும் உடனே நம்ப மாட்டாய். அதே சமயம் யாரையும் முழுசா மூடிவைக்கவும் மாட்டாய். இந்த சமநிலையே வளர்ச்சி. தங்கமே, நீ அங்க இருந்தபோது உன் கனவுகள் கூட சின்னதா ஆக ஆரம்பிச்சது. இது நம்ம வீட்டுல நடக்காது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் உன் கனவுகளை மடக்க முயற்சி செய்தது. இப்போ அந்த மடக்கப்பட்ட கனவுகள் மெதுவா தலையை தூக்க ஆரம்பிச்சிருக்குது. நீ அவற்றை தள்ள மாட்டாய். மெதுவா இடம் கொடுப்பாய். நீ கவனிப்பாய். இப்போ உன் மனசு அவசரமா தீர்ப்பு சொல்லாது. யாராவது கத்தினாலும் உன் உள்ளம் உடனே கத்தாது. இது அவர்களோட வலி னு நீ புரிஞ்சுக்குவாய். இந்த புரிதல் உன்னை பலவீனப்படுத்தாது. இது உன்னை விஷம் குடிக்காமல் காப்பாற்றும். தங்கமே, அந்த வீட்டில உன் கண்ணீருக்கு மதிப்பு இல்லைன்னு நீ உணர்ந்த நாட்கள் உண்டு. அழாதே, இதெல்லாம் பெரிய விஷயமா னு சொல்லப்பட்ட தருணங்கள். ஆனா உன் கண்ணீர் போய் இல்லை. அது உன் உண்மையின் சான்று. இப்போ நீ அதை மறைக்க மாட்டாய். உன் கண்ணீர் வந்தா அதை தள்ள மாட்டாய். அது உன்னை சுத்தம் செய்யும். நீ இன்னும் உணர்வாய். உன் உடம்பு கூட இப்போ பாதுகாப்பா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்பு சிறு சத்தத்துக்கும் பதறியது. இப்போ மெதுவா தளருது. உடம்பு போய் சொல்லாது. அது உன் மனசோட சேர்ந்து குணமடைகிறது. இந்த குணமடைதல் மெதுவா இருக்கும். ஆனா அது ஆழமானது. தங்கமே, நீ இனிமேல் நான் இப்படி இருந்தா தான் அன்பு கிடைக்கும் னு நினைக்க மாட்டாய். நீ உன்னை மாற்றிக்கிட்டு அன்பு வாங்க முயற்சி செய்ய மாட்டாய். உன்னை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல இருந்து நீ மெதுவா விலகுவாய். அந்த விலகல் சண்டை இல்லாதது. ஆனா உறுதியானது. நீ கவனிப்பாய். இப்போ உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் வேற மாதிரி இருப்பார்கள். எல்லாரும் முழுசா நல்லவர்கள் இல்லை. ஆனா உன்னை சுருக்கச் சொல்லாதவர்கள். உன் மௌனத்தை அவமதிக்காதவர்கள். உன் எல்லையை கேலி செய்யாதவர்கள். இந்த தேர்வு நீ இப்போ கற்றுக்கிட்டாய். தங்கமே, அந்த வீட்டில நீ உன்னை சந்தேகப்பட்ட நேரங்கள் எல்லாம் இப்போ உனக்கு ஒரு பாடமாக மாறும். நான் அதிகமா கேட்கிறேனா னு நீ இனிமேல் கேட்க மாட்டாய். இது எனக்கு பாதுகாப்பா னு மட்டும் கேட்பாய். அந்த கேள்விக்கு உன் உடம்பே பதில் சொல்லும். நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அந்த வீட்டில நீ சந்தித்த வலி உன்னை தண்டிக்க வரல. அது உன்னை விழிக்க வச்சது. விழிப்பு வந்தவனுக்கு பழைய இருள் இனிமேல் வசதியா இருக்காது. நீ அந்த இருளை வெறுக்க மாட்டாய். ஆனா அதுல நீ தங்கவும் மாட்டாய். தங்கமே, இப்போ நீ உன் உள்ளத்தோட நட்பாக ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பு உன் மனசு உனக்கு எதிரியா இருந்த மாதிரி தோன்றியது. இப்போ அது உன்னை காப்பாற்றும் நண்பனா மாற ஆரம்பிச்சிருக்குது. இங்க போகாதே, இங்க நில் னு அது மெதுவா சொல்வதை நீ கேட்கிறாய். நீ கவனிப்பாய். உன் வாழ்க்கை இனிமேல் பெரிய சத்தமா மாற வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியான நாட்கள், சின்ன மகிழ்ச்சிகள், ஆழமான நிம்மதி. இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை நீ இப்போ தேடி ஓட மாட்டாய். அது உன் உள்ளத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாய். தங்கமே, அந்த வீட்டில நீ அனுபவிச்சது எல்லாம் உன்னை கசப்பாக்கல. அது உன்னை கருணையோட பார்த்து கொள்ள கற்றுக் கொடுத்தது. முதல்ல உன்னையே கருணையோட பார்க்க நீ முடிந்த அளவுக்கு செய்தாய் னு சொல்ல. அந்த சொல் தான் உன் உள்ள காயத்துக்கு மருந்து. நீ இன்னும் உணர்வாய். இனிமேல் உன் வாழ்க்கை யாரையும் நிரூபிக்க வேண்டிய மேடையா இருக்காது. அது உன் சுவாசம் போல இயல்பா இருக்கும். சில நாட்கள் கனமாகும். சில நாட்கள் லேசாகும். இரண்டையும் நீ அனுமதிப்பாய். எதிர்க்க மாட்டாய். தங்கமே, இந்த பயணம் முடிவுக்கு வரல. ஆனா நீ சரியான திசையில நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். திரும்பி அந்த வீட்டை பார்த்தா கூட நீ உன்னை இழக்க மாட்டாய். ஏன்னா இப்போ உனக்கு உன் வீடு தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த வீடு செங்கல் சுவர்ல இல்லை. அது உன் உள்ளத்துல. அங்க உன் மௌனம் பாதுகாப்பு. உன் உணர்வுகள் குற்றம் இல்லை. உன் எல்லைகள் மதிப்பு. அந்த வீட்டுக்குள்ள நீ சுதந்திரமா சுவாசிக்கிறாய். தங்கமே, மெதுவா நட. அவசரம் வேண்டாம். நீ தாமதமாகவில்லை.
நீ தவறான பாதையிலும் இல்லை. நீ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய். அந்த கற்றல் தான் இப்போ உன்னை இங்க கொண்டு வந்தது. நீ பாதுகாப்பில இருக்கிறாய். நீ உன்னோட பக்கமே இருக்கிறாய். அதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேற எதுவும் இல்லை. இந்த உண்மையை உன் உள்ளத்துல மெதுவா வச்சுக்கோ. அது நாளைக்கு உன் வாழ்க்கையை இன்னும் மென்மையா, இன்னும் உறுதியா மாற்றிக்கிட்டே போகும். தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளோட உட்கார்ந்திருக்கும்போது உன் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை மெதுவா வேரூன்றி வளர ஆரம்பிச்சிருக்கு. அது பெரிய உற்சாகம் இல்ல. அது வானத்தை கிழிக்கும் நம்பிக்கையும் இல்ல. அது அமைதியா, நான் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லும் உறுதி. அந்த உறுதியே இப்போ உன் வாழ்க்கையை தாங்கி நிறுத்துது. நீ நினைச்சு பாரு, முன்பு உன் மனசு எவ்வளவு நேரம் கடந்த காலத்திலேயே சிக்கி இருந்தது. அப்போ நான் இப்படிச் செய்திருக்கணும், அவங்க அப்படி சொன்னப்போ நான் அமைதியா இருந்திருக்க கூடாதுன்னு. இப்போ அந்த நினைவுகள் வருது. ஆனா அவை உன்னை கிழிக்கல. அவை உன்னை கற்றுக்கொள்ள வைக்குது. இது தான் குணமடைதலோட அடையாளம். தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை மறைக்க முயற்சி செய்ய மாட்டாய். நான் சரியா இருக்கேன்னு போய் சிரிப்பு போட மாட்டாய். நீ சோர்ந்திருந்தா அதை ஒத்துக்குவாய். அந்த ஒப்புதல் தான் உன் மனசுக்கு ஓய்வு தரும். ஓய்வு கிடைத்த மனசு தான் மெதுவா சக்தியை திரும்ப பெறும். நீ கவனிப்பாய், இப்போ உன் மனசு எல்லாரையும் காப்பாற்றணும்னு ஓடாது. முன்பு நீ யாராவது கஷ்டப்பட்டா உடனே உன் எல்லையை மறந்து உதவ ஓடுவாய். இப்போ நீ முதல்ல உன்னை கேட்பாய், இதுக்கு எனக்கு சக்தி இருக்கான்னு. அந்த கேள்வி சுயநலமில்லை, அது சுயபாதுகாப்பு. தங்கமே, உன் உள்ளம் இப்போ மெதுவா குழந்தை மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரையும் அல்ல, வாழ்க்கையையே. எல்லாமே மோசமா முடிஞ்சிடும்னு நினைத்த மனசு இப்போ எதுவும் நடந்தாலும் நான் தாங்குவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம், ஆனா இதுவே பெரிய திருப்பம். நீ இன்னும் உணர்வாய், உன் உடம்பு இப்போ சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. காலை சூரிய ஒளி, சுடச்சுட தேநீர், அமைதியான ஒரு மாலை. முன்பு இதெல்லாம் கவனிக்க முடியல. இப்போ உன் உள்ளம் அவற்றை அனுமதிக்குது. இது தான் வாழ்வோட திரும்புதல். தங்கமே, நீ இனிமேல் உன்னை ஒப்பிட மாட்டாய். அவங்க வாழ்க்கை இப்படி, என்னோடது ஏன் இப்படின்னு. ஒப்பிடுதல் எப்போதும் வலியை தான் தரும். உன் பாதை உனக்கானது. அது மெதுவா இருக்கலாம், ஆனா அது உண்மையானது. உண்மை பாதை எப்போதும் நிலைத்திருக்கும். நீ கவனிப்பாய், உன் மனசு இப்போ யாராவது உன்னை தவறாக புரிந்துகிட்டாலும் உடனே உடையாது. முன்பு ஒரு வார்த்தை போதும் உன்னை குலைக்க. இப்போ நீ உள்ளுக்குள்ள சொல்வாய், அவங்க பார்வை அது, என் உண்மை இது. இந்த பிரித்தறிவு தான் உன் மனசுக்கு வலிமை. தங்கமே, நீ இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்கு. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டங்களும் உன்னை தண்டிக்க வரல. அவை உன்னை மென்மையா, ஆழமா மாற்ற வருது. வலி உன்னை கடினமா மாற்றியிருந்தா நீ இப்போ கசப்போட இருப்பாய். ஆனா நீ கருணையோட இருக்கிறாய். அதுவே சான்று, நீ உடையல. நீ கவனிப்பாய், இப்போ உன் வார்த்தைகள் கூட மாற ஆரம்பிச்சிருக்கு. என்னால முடியாதுன்னு சொன்ன இடத்துல நான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்வாய். இந்த மொழி மாற்றம் தான் உன் உள்ள மாற்றத்தின் வெளிப்பாடு. நீ உன்னோட எதிரியா இனிமேல் பேச மாட்டாய். தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் நேர்கோட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்கள் முன்னேறுவாய், சில நாட்கள் நின்று விடுவாய், சில நாட்கள் பின்னாடி போன மாதிரி தோன்றும். ஆனா நீ திரும்ப ஆரம்ப புள்ளிக்கே போக மாட்டாய். ஏன்னா நீ இப்போ விழித்திருக்கிறாய். நீ இன்னும் உணர்வாய், உன் தனிமை இப்போ உன்னை பயமுறுத்தாது. முன்பு தனிமை வந்தா உன் மனசு கத்தும். இப்போ தனிமை வந்தா நீ உன்னோட உட்காருவாய். அந்த உட்கார்வு தான் உன்னை நிரப்பும். எல்லா நேரமும் கூட்டம் தேவையில்லை. சில நேரம் உண்மை தனிமை தான் மருந்து. தங்கமே, நீ இனிமேல் யாராவது உன்னை விட்டு போனாலோ தள்ளினாலோ நீ உன்னை குற்றம் சொல்ல மாட்டாய். நான் போதுமானவனா இல்லையான்னு கேட்க மாட்டாய். சிலர் நம்ம வாழ்க்கையில வருவது கற்றுக் கொடுக்க, தங்குவது வளர்க்க. இந்த வேறுபாட்டை நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டாய்.
நீ கவனிப்பாய், உன் மனசு இப்போ எதிர்காலத்தை நினைச்சு நடுங்காது. என்ன ஆகும் ன்னு கேட்கும். ஆனா அதோட சேர்ந்து என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் ன்னு சொல்லும். இந்த நம்பிக்கை வெளியில் இருந்து வரல. இது உன் உள்ளத்திலிருந்து வந்தது. அதனால தான் இது உறுதியானது. தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் யாராவது வர்றதால முழுமை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே முழுமையானவன். யாராவது வந்தா அது சேர்க்கை, குறை நிரப்பு இல்லை. இந்த உண்மை தான் உன்னை தவறான இடங்களில் தங்காமல் காப்பாற்றும். நீ இன்னும் உணர்வாய், உன் மனசு இப்போ மெதுவா நம்ப ஆரம்பிச்சிருக்கு. உன் நேரம் வரும். அது எப்போன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆனா வரும். இந்த நம்பிக்கை குருட்டு இல்லை. இது அனுபவத்திலிருந்து வந்தது. நீ இதுவரைக்கும் தாங்கியிருக்கிறாய். அதுவே சான்று. தங்கமே, நீ இனிமேல் உன் காயங்களை மறைக்க மாட்டாய். அதே நேரம் அவற்றை அடையாளமா தூக்கிக்கொண்டும் நடக்க மாட்டாய். அவை உன் கதையின் ஒரு பகுதி. முழு கதை இல்லை. நீ அவற்றை மரியாதையோட விட்டு விடுவாய். நீ கவனிப்பாய், உன் வாழ்க்கை இப்போ மெதுவா உன்னை நோக்கி திரும்புது. வெளியே எல்லாம் தேடின மனசு இப்போ உள்ளுக்குள்ள பார்ப்பது கற்றுக்கிட்டது. அந்த பார்வை தான் உன்னை நிலைநிறுத்தும். தங்கமே, நீ இப்போ எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ இங்கே இருக்கிறாய், சுவாசிக்கிறாய், உணர்கிறாய். அதுவே போதும். நீ பாதுகாப்பில இருக்கிறாய். உன் மனசு இப்போ உன்னை தள்ளாது. அது உன்னை கையை பிடிச்சுக்கிட்டு நடக்குது. இந்த நட்பு தான் நீ நீண்ட நாள் தேடியது. இப்போ அது உன்னோட இருக்குது. மெதுவா போ, உன் வேகத்துல போ. நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய். இந்த நொடி உண்மை. இந்த உண்மை தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை இன்னும் மென்மையா, இன்னும் ஒளியோட மாற்றும்.